Hello students, welcome to Shiny Max, 8th standard Max, chapter 5, exercise 5.4 la Roman letter 2, construct the following trapeziums with the given measures and also find their area. அதாவது நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி ட்ரெப்பீசியம் வரையணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏரியாவையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. AIMS with AI parallel SM. AI is equal to 6 cm, IM is equal to 5 cm, AM is equal to 9 cm and MS is equal to 6.5 cm. சரிங்களா? இந்த மாதிரி சென்டரில் ரெண்டு லைன் இந்த மாதிரி இருந்துன்னா அது வந்து பேரலல்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்க, சொல்யூஷன் கிவனில் தந்திருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கணும். இப்போ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே நம்ம ஒரு ட்ரெப்பீசியம் தான் ட்ரா பண்ண போகிறோம். அதனால் ரஃப் டயக்ராமில் சின்னதாக ஒரு ட்ரெப்பீசியம் வரைஞ்சிட்டாலே போதும். ஓகே, நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இதை ஜாயின் பண்ணிடலாம். இதையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இந்த ட்ரப்பீசியத்தோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா AIMS. அப்போ இது A, இது I, இது M, இது S. சரிங்களா? கொஸ்டினை பாருங்க. AI parallel SM, அதாவது இந்த AI இந்த லைனும் SM இந்த லைனும் பேரலாம். அப்போ இதுக்கு ஒரு ஆரோ ட்ரா பண்ணிக்கலாம். பேரலல்னா என்னன்னா, இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில உள்ள அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அது ஈக்குவலாக இருக்கும், அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் AI is equal to 6 cm. இது A, இது I. அப்போ இது வந்து நம்மளுக்கு 6 cm. அப்புறம் IM, இது I, இது M, இது வந்து 5 cm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் AM, இது A, இது M. அப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எழுதிக்கலாம். இது வந்து என்னன்னா நம்மளுக்கு 9 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு MS, இது M, இது S, இது வந்து 6.5 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். இனி மெயின் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். சரிங்களா? எப்போவும் ஃபஸ்ட்டு பேஸ் லைனை ட்ரா பண்ணிக்கணும். அப்போது ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போது 0ல் ஒரு பாயிண்ட் வைக்க போகிறீங்க. கரெக்டாக 0ல் ஒரு பாயிண்ட், அப்புறம் 6லையும் ஒரு பாயிண்ட் வைங்க. வச்சுட்டோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் I, இது நம்மளுக்கு 6 cm. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ட்ரா பண்ணலான்னு பார்க்குறதுக்கு இந்த AI இந்த பேஸ் லைன் வழியாக ஏதாவது மெஷர்மெண்ட் போகுதான்னு பார்க்கணும். இப்போ பேஸ் லைனில் A பாயிண்ட் இருக்குது, I பாயிண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், A பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது, I பாயிண்ட் வழியாகவும் ஒரு லைன் போகுது. சரிங்களா? அப்போ இனி அடுத்து இதை தான் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு IM இதை ட்ரா பண்ணிக்கலாம். அது எவ்வளோனா 5 cm. அப்போ 0ல் காம்போஸோட நீடில் வைங்க, 5ல் கரெக்டாக பென்சிலோட நீடில் வைங்க. சரிங்களா? ஓகே, இப்போ I பாயிண்டில் காம்போஸோட நீடில் வச்சு ஒரு ஆர்க். ஓகேங்களா? இனிமே AM 9 cm அதை ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேலில் 0ல் காம்போஸோட நீடில், அப்புறம் 9ல் பென்சிலை வைங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ A பாயிண்டில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே கட் ஆகும்போது ஒரு பாயிண்ட் உருவாகுது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டு ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளுக்கு M. இப்போ இந்த M பாயிண்ட்டையும் I பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இனி A பாயிண்ட்டையும் M பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போ IM நம்மளுக்கு 5 cm கொடுத்துருந்தாங்க, AM நம்மளுக்கு 9 cm கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இனி பேலன்ஸ் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. M பாயிண்ட்லேருந்து 6.5 cm ஒரு ஆர்க் வெட்டிக்க போகிறோம். ஓகே, 6.5 கரெக்டாக இருக்குது. இப்போ M பாயிண்டில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க். சரிங்களா? இப்போ பாருங்கள், தந்திருக்க மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம இப்போ ட்ரா பண்ணிட்டோம். ஆனால் இந்த டயக்ராம் இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெப்பீசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு AIயும் SMமும் பேரலல்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த லைனும் இந்த லைனும் பேரலல். நம்மளுக்கு AI இந்த லைன் தெரியும் பார்த்தீங்களா? அப்போது இந்த லைனை யூஸ் பண்ணி இந்த லைனுக்கு இனிமேல் பேரலல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படி ட்ரா பண்ணுறதுனா, செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக AI இந்த லைனில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஸ்கேலை எடுத்துக்கோங்க. ஸ்கேலை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகே, மூவ் பண்ணலாம். எது வரைக்கும்னா M பாயிண்ட் வாரது வரைக்கும். M பாயிண்ட் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க.
ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். எம் பாயிண்டில் இருந்து ஒரு லைன். ஓகேங்களா? இப்போ இந்த லைனை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம். ஓகே, இதில் ஒரு ஆரோ ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த லைனுக்கு நான் எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த லைனில் இந்த ஆர்க் வந்து கட் ஆகிருக்கு. அப்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு எஸ். சரிங்களா? அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த எஸ் பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனு. சரிங்களா? இப்போ பாருங்கள், எஸ்எம் நம்மளுக்கு எவ்வளோனா 6.5 சென்டிமீட்டர். அதை அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு லைனுமே பேரலல், அதனால் இதுக்கு ஆரோ ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெப்பீசியம் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் AIMS. அதாவது இந்த ட்ரெப்பீசியத்தோட நேம் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா AIMS. அதான் எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஹெச் இன்டூ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 1/2 அப்படியே எழுதிக்கலாம். இனிமேல் ஹெச்சோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு ஏஐ இந்த பேஸ் லைனில் கரெக்டாக ஸ்கேலை வச்சுருங்க. வச்சுக்கிட்டு இப்போ செட் ஸ்கொயராக மூவ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எம்லேயும் வச்சு நம்ம ஒரு லைன் ட்ராப் பண்ணலாம். ஆனால் எம்மில் ட்ராப் பண்ணிங்கன்னா ட்ரப்பீசியத்துலேருந்து வெளியே அந்த லைன் வந்துடும். எஸ்ஸுக்கு ட்ராப் பண்ணிங்கன்னா அது உள்ளே தான் இருக்கும். சரிங்களா? அதில் எஸ்ஸுக்கே நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, எஸ் பாயிண்ட் வந்தவுடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு லைனு. ஓகே, லைன் ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, லைன் ட்ரா பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த லைன் நம்மளுக்கு 90 டிகிரியில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? இது கரெக்டாக நம்மளுக்கு 4.8 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கிறேன் 4.8 சென்டிமீட்டர். நான் பென் வச்சு எழுதியிருக்கேன், நீங்கள் பென்சில் வச்சு தான் ரைட் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு ஹெச்சோட மதிப்பு 4.8. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சிம்பிள். இனி ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு கொஸ்டினில் ஏஐயும் எஸ்எம்மும் பேரலல்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த பேரலல் லைனோட வேல்யூவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏஐ இந்த லைனோட வேல்யூ 6, இதுதான் ஏயோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இனிமேல் இந்த லைனோட வேல்யூ எஸ்எம் இதோட வேல்யூ 6.5, இதுதான் பியோட வேல்யூ 6.5ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4, அப்புறம் இந்த பாயிண்ட் 4 2s are 8. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் 2.4 இருக்கும். அப்புறம் இந்த மல்டிபிள் சிம்பிள் இனி ஆட் பண்ணலாம். 6ஐயும் ஆட் பண்ணால் 12. இங்கே மட்டும்தான் 0.5 இருக்குது. அதை அப்படியே ரைட் பண்ணிட்டாலே போதும். இப்போது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 2.4 12.5. 4 5s are 20, 0 பேலன்ஸ் 2. 4 2s are 8, 8 + 2 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 4 1s are 4, 4க்கு கூட 1 ஆட் பண்ணால் 5. 5 2s are 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 2 2s are 4, 4 + 1 5. 1 2s are 2. ஓகே, நீ ஆட் பண்ணலாம். 0 0 5ஐயும் ஆட் பண்ணால் 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 2 + 1 3. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆன்சரில் டோட்டலாக 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கனால அந்த 0 ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நம்மளோட வேல்யூ 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஏரியா ஃபைன் பண்ணுறோம், அதனால சென்டிமீட்டரோட பவரில் நீங்கள் 2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரெப்பீசியத்தோட ஏரியாவை ஃபைன் பண்ணிட்டோம். இனிமேல் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன், இதை நான் வந்து ஒருக்கா ரீட் பண்ணுறேன். சரிங்களா? ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா எ லைன் செக்மெண்ட் ஏஐ இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைனை ட்ரா பண்ணோம். அப்புறம் செகண்ட் ஒன், வித் ஏ அண்ட் ஐஎஸ் சென்டர்ஸ் draw arc of radii 9 cm and 5 cm respectively and let them cut at M. அப்புறம் தேர்ட் ஒன், ஜாயின் ஏஎம் அண்ட் ஐஎம். அந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ட்ரா எம்எக்ஸ் பேரலல் டு ஏஐ. நெக்ஸ்ட்டு வித் எம்எஸ் சென்டர் ட்ரா அன் ஆர்க் ஆஃப் ரேடியஸ் 6.5 சென்டிமீட்டர் கட்டிங் எம்எக்ஸ் அட் எஸ். அப்புறம் ஜாயின் ஏஎஸ்ஐயும் ஜாயின் பண்ணோம். ஃபைனலாக ஏஐஎம்எஸ் இஸ் த ரெக்வயர்டு ட்ரெப்பீசியம். ஃபைனலாக ஒரு ட்ரெப்பீசியத்தை ட்ராப் பண்ணி முடித்தோம். நம்ம இந்த எக்ஸசைஸ் 5.4ல் உள்ள எல்லா சம்முக்குமே ஆன்சரை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன், போய் பாருங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.